फ्रेंड्स வணக்கம் இந்த வீடியோல வந்து நம்ம புதினா ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். புதினானாலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அதை வச்சு நம்ம எப்படி ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்துர்க்கேன். ரைஸை வந்து வேக வச்சு நம்ம வந்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனா தான் வந்து கிளறும் போது நம்மளுக்கு வந்து உதிரி உதிரியாக வரும். அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து புதினா எடுத்துக்கிறேன். ஒரு கப் அளவுனா ஒரு கைப்பிடி அளவுக்கு போதும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு புளி அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து மிக்சியில் வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் வெறுமனையாக ஓட்டுங்க. உங்களால் அரைக்க முடியல, லைட்டாக தண்ணி தெளித்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ வந்து ரைஸை தாளிச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் விட்டுக்கலாம், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எதுனாலும் விட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். சூடான உடனே நம்ம கடுகு உளுந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து ஒரு 2 காஞ்ச மிளகாயை அப்படி கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக வந்து இந்த மிளகாய் வந்து வறுபடட்டும். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக வேறு ஏதாவது நட்ஸு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வேர்க்கடலை போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கடலை வந்து நல்லா வறுபட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வத்தட்டும். தண்ணியோடு போட்டிங்கன்னா ரைஸ் வந்து தண்ணியாயிரும். அதனால் கொஞ்சம் வந்து நல்லா கொதித்து அந்த புதினாவோட வாசனை வந்து கொஞ்சம் மாறட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நம்ம ரைஸ்லேயும் வந்து லைட்டாக வந்து உப்பு போட்டு தான் வந்து வேக வச்சுருக்கோம். அதனால் கரெக்டாக உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேவைன்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வந்து இந்த புதினா அரைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணி வந்து நம்ம ஊற்றுனதை விட கம்மியாகிடுச்சு. இப்போ ரைஸை ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ரைஸை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ரைஸோடு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் இந்த தண்ணி வந்து வத்துற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஹெல்தியான அதுவும் ரொம்ப ஈஸியான ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து சைடிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டா நம்ம பொட்டேட்டோ கூட ஃப்ரை பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம். வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து லைட்டாக லாஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இன்னும் வந்து நல்லா டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும். ஓகே.